பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இந்த கோயிலில் நிப்பாட்டணும். சாப்பிட்ற வீடியோ எடுக்கலை, செல்லு சார்ஜ் ஆனதுனால. அதனால் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்புறோம். இதை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். திருவண்ணாமலை கிரிவலத்தில் முதல் கோவில் இறக்கி விட்ருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். இதுதான் முதல் லிங்கம். பார்த்தீங்கன்னா முதல் தரிசனம் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கோவில் போக போகிறோம். வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கான். முன்னாடி போங்க, முன்பக்கம் அருள்மிகு யமலிங்கம் அப்படின்ற கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். ரெண்டாவது கிரிவல கோவில். வீடியோக்கள் எடுக்கக்கூடாது, அதனால் பார்த்தீங்கன்னா யமலிங்க கோயிலை பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. அங்கே அடுத்த கோயில் போவோம். சரி தெரியும். யூடியூபர் நடக்க மாட்டேன். சீக்கிரம் சாமி கும்பிட்டு சோடா சாப்பிடுவோம். நான் வாங்கி தரேன். லிங்கம் கோவில் பூட்டி கிடப்பதால் நம்மளை வெளியிலிருந்தே கும்பிட்டு போகிறோம். இது வந்து மூணாவது லிங்கம் மக்களே. லெமன் சோடா ஜூஸ். இதான் சூரியலிங்கம். நம்ம பார்க்க போற 4வது லிங்கம். ஏர் நஷ்டம் வேற லெவலு. ஓகே ஓகே. ரைட்டு. டக்குன்னு இறங்க பக்குன்னு போவோம். சூரியலிங்கம் பார்க்க வந்திருக்கோம் சொல்லு. பார்த்தீங்கன்னா மக்களுக்கு 4வது லிங்கத்திலே கால் வலிச்சிருச்சு. நம்ம அடுத்த லிங்கத்துக்கு என்ன செய்ய போறாங்க பார்ப்போம். இறங்கி சாமி பார்த்தாச்சு. வாங்க 5வது லிங்கம் போவோம். அடுத்த லிங்கம் பார்த்தீங்கன்னா வருண லிங்கமா, 1/2 கிலோமீட்டர் இங்கேருந்து. வாங்க போய் பார்ப்போம். இது வந்து வருணலிங்கம், 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்துருச்சு. இதான் வருணலிங்கம் கோவில். இங்கேயும் புகைப்படம் எடுக்கக்கூடாதான். இது பார்த்தீங்கன்னா வாயுலிங்கம். ஐயோ, தவுங்க சமான் தவுங்க. தாவுடா சமால தாவு.
அருள்மிகு சந்திரலிங்கம் திருக்கோவில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கேமரா எடுக்கக்கூடாது. எல்லா லிங்கத்திலும் ஒரே ரூல்ஸ். சந்திரலிங்கம் தோட்டம். இதான் சந்திரலிங்கம் கோவில் முடிஞ்சு. வாங்க அடுத்த லிங்கத்துக்கு போவோம். மழை பெய்யுது, குபேரலிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் கோவில் முன்வாசல். கால் சுடுது, டீ குடிக்கணுன்ற ரசிகர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கோவில் மட்டும்தான் உள்ள வரைக்கும் இருக்கு. பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் ஆலயம். இடம் பெருசா இருக்கு, சுத்தி வீடு மாதிரி ஏதோ இருக்கு. அடுத்து நம்ம போக போறது பாத்தீங்கன்னா இடுக்கி பிள்ளையார் கோவில். ஆமா, அதனால யாரும் சத்தம் இருக்கும், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அண்ணாச்சி. இதுதான் பாத்தீங்கன்னா இடுக்கி பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதோ ஒரு புண்ணியஸ்தலம் தான். இதை வந்து இடுக்கி பிள்ளையார் கோவில். இது வந்து இந்த ஓட்டை உள்ளே வந்து வருவாங்களாம். வந்தாங்கன்னா அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் உடல் நலத்துடனும் இருக்காங்கன்னு அர்த்தமா. அதுக்காண்டி இந்த ஓட்டை வழியாக வருவாங்களாம். சக்தாக இருக்கவங்க யாருமே இந்த ஓட்டை வழியாக வராதிங்க தயவு செய்து. முடியாதவங்க சுற்றி வந்துடுங்க. உள்ளே போக முடியும்னு மட்டும் நினச்சவங்க வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இந்த வரா இருப்பாங்க ஒருத்தர், அழகாக வரா இருப்பாங்க. ஒரு அம்மா வராங்க, அவங்களால வர முடியல. இந்த பாருங்க கண்டுபிடிச்சி ஒரு அம்மா வந்துட்டாங்க, பார்த்து பக்குவமாக வந்துட்டாங்க. எடுத்துட்டேன் வீடியோ. ஜூஸ் குடிக்கிறது, டீ கடை, டீ சாப்பிட வந்தோம். எல்லாம் டீ சாப்பிட்டு உள்ளே உக்காண்டோம். டீ கடையிலையும் சில பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க.